தமிழ் சேட் டெக் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம தொலைக்காட்சி பெட்டியில் டிடிஹெச் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சிம்பல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எதனால் ஏற்படுது அப்படின்னு தெரியுமா? அதுக்காக இன்றைக்கி ஒரு பதிவு. என்ன காரணம் என்றால், டிடிஹெச் முதல்ல எப்படி இயங்குது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது தொலைக்காட்சி நிறுவனங்கள் தங்களது ஸ்டுடியோவிலேருந்து செயற்கைக்கோளுக்கு அனுப்புது. அது வந்து சி பேண்ட் அலைக்கற்றையாக இயங்குது. அது எஃப்டிஏ சேனல்ஸ், அது என்கிரிப்ட் சேனல்ஸ், 2 வகையில் இயங்குது. எஃப்டிஏ சேனல்ஸ் வந்து அப்படியே ஃப்ரீ டு ஏர் அது பேர். அது அப்படியே வந்து என்ன செஞ்சிருது, டிஷ் மூலமாக, ரிசீவிங் மூலமாக, பெரிய டிஷ் மூலமாக நம்ம எடுத்து நம்ம பார்த்துக்குறோம். கேபிள்காரங்க என்ன செய்கிறாங்க, கேபிள் டிவி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த பெரிய டிஷ்ஷில் இருந்து வர்ற சிக்னலை எடுத்து அவங்க மாடுலேட் பண்ணி, டிஜிட்டலிஸோ அனலாக்கோ மாடுலேட் பண்ணி வயர் மூலமாக ஒவ்வொரு வீடுகளுக்கும் அனுப்புகிறாங்க. டிடிஹெச் கம்பெனி என்ன செய்யுது, அவங்க வே ஆஃப் மெத்தட் இந்த இடத்துல தான் கொஞ்சம் மாறுது. என்ன, இப்போ இவங்களும் என்ன செய்கிறாங்க, ஒரு அப்லிங்க் ஸ்டேஷன், டவுன்லிங்க் ஸ்டேஷன், 2 ஸ்டேஷன் ஒரே இடத்துல இருக்கும். இவங்க என்ன செய்கிறாங்க, சேட்டலைட்டில் நிறுவனங்கள் தங்கள் சிக்னலை பூரா சி பேண்டு, அதாவது பெரிய கொடை, அதில் அனுப்பிட்டு கீழே ரிசீவிங் பண்ணும்போது இப்போ டிடிஹெச் நிறுவனங்கள் என்ன செய்யும், அதை ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு என்கிரிப்ட் பண்ணி, அதாவது லாக் பண்ணி, ஸ்க்ராம்பிள்னு சொல்லுவோம், குழப்பிடுறது, சிக்னல் குழப்பம்னு பேர், ஸ்க்ராம்பிள்டுன்னா. அதை ஸ்க்ராம்பிள் பண்ணி அதை ஒரு கோடிங் யூஸ் பண்ணி பணம் கட்டினா அது தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அதை என்ன செய்வாங்க, திரும்ப இன்னொரு சேட்டலைட்டுக்கு அனுப்புவாங்க. எது, கேயு பேண்டு சேட்டலைட்டுக்கு. கேயு பேண்டோட சேட்டலைட்டு என்ன செய்யும், சிக்னல் ஹெவியாக இருக்கும். அதனால் பெரிய கொடை போட வேண்டிய அவசியம் இல்லை, சின்ன சின்ன கொடையே போதும். அதே மாதிரி இவங்க எல்லா சேட்டலைட்டு சி பேண்டு சேட்டலைட் சிக்னல்லாம் கவர் பண்ணி ஒரு கேபிள் மாதிரி தான் இதுவும் வரும், மாடுலேட் பண்ணி ஒரே சேட்டலைட்டுக்கு அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது என்கிரிப்ட் பண்ணி சேட்டலைட்டுக்கு போகும், கேயு பேண்டுக்கு போயிட்டு பின்னாடி வந்து கேயு பேண்ட்லேருந்து திரும்ப வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும். இதோட சிஸ்டம் தான் டைரக்ட் டு ஹோம். இதுக்கு சின்ன கொடை போதும், பெரிய கொடை தேவையில்லை. இப்போ இதில் வந்து திஸ் டிரான்ஸ்மிஷன் இஸ் இன்டரப்டட் பை அயோனோஸ்பியர் சென்டிலேஷன் அப்படின்னா, வானமண்டலத்தில் அயனோஸ்பியர் காலநிலை மாற்றத்தால், அயனோஸ்பியருங்கிற ஒரு மேல் அடுக்கு, வளிமண்டல அடுக்கு, அந்த அடுக்கில் வந்து காற்று மண்டலத்தால் சில காரணங்களால் ஒளியலைகள் பிரதிபலிக்காமலோ, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அது ஒழுங்கான முறையில் பூமியில் ரிசீவ் அடைகிறதுலையோ இல்லை அப்லிங்க் மேலே அனுப்பும் போதோ தடை ஏற்பட்டுள்ளது அப்படின்னு இருக்குங்க. அந்த காரணத்தினால இந்த ஒளிபரப்பு உங்களுக்கு கிடைக்காது, இதை நாங்கள் சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. தே டிஸ்ட்ராக்ட் த சிக்னல்ஸ் டிரான்ஸ்மிட்டட் பிட்வீன் சேட்டலைட் அண்ட் கிரவுண்ட் ரிசீவர் ஆண்டனாஸ் கேசிங் டிக்ரேடேஷன் ஆர் எவன் லாஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். இதனால் வந்து எங்களுக்கு வந்து ஒளிபரப்பில் தடை ஏற்பட்டுள்ளது, அவங்க கிரவுண்ட் ரிசீவர் ஆண்டனாக்கு தடை ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. இதுதான் காரணம். இந்த ஒரு தகவல். இது பற்றி மேலும் செயற்கைக்கோள் பற்றிய தகவல்களை அறிய தமிழ் சேட் டெக்கினை சப்ஸ்கிரைப் செய்யவும்.